சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, என் நிலைமைய புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டுட்டு நான் எங்கேயும் போய் வாழ முடியாது பாட்டி. வீட்டை விட்டு போயிடுன்னு நீங்க சொன்னா எனக்கு சாகிறத தவிர வேற வழியே தெரியல. நீ வாழறதுக்காக நாங்க சாகணுமா? நீ பண்ணிருக்கிற காரியம் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இது வெளியில தெரிஞ்சா முதல்ல ஏன் தலைதான் உருளும். பாட்டி, இப்படி நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் என்ன பாட்டி பண்ண? சொல்றதுக்கே நாக்க கூசுது. நீ செஞ்ச பாவத்தையும் அநியாயத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் உங்ககிட்ட பேசி விளக்கம் கொடுக்க விரும்பல. நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியும். நீ மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறதையும் பார்த்துட்டேன், நீ வெளியில மறைச்சு வச்சிருக்கிறதையும் பார்த்துட்டேன். நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதையும் நான் கேட்டுட்டேன். நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு. இது வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா மாறிடும். அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்குள்ள நீ புயல கிளப்பி விட்டுறாத. பாட்டி, என்ன புரிஞ்சுக்காம நான் மத்தவங்க கூடிய கெடுக்க வந்தவ மாதிரி பேசுறீங்களே. ரேஷ்மா, நடந்த விஷயத்த பத்தி பேசாம இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்காளுங்க. மம்மி, பேசட்டும், விடுங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன விஷயம்னு நமக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். கண்டிப்பா வா. இங்க பாரு, அழுது என்கிட்ட நடிக்காத. ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்ன ரேஷ்மா, கிழவி உள்ள போயிட்டா? ஒருவேளை அவ செஞ்ச தப்ப ஆதாரபூர்வமா நிரூபிக்க எவிடன்ஸ் எடுத்துட்டு வர போறாளோ? அப்படிதான்னு நானும் நினைக்கிறேன். இந்த சீனுக்கு கிளைமாக்ஸ் நெருங்கிருச்சு. வெயிட் பண்ணி பாப்போம். கிழவி நிச்சயமா ட்விஸ்ட் அடிக்கும். இந்தா புடி. எதுக்கு பாட்டி இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல பாசம் வச்சுட்டேன். அந்த பாசத்தை நான் பொய்யாக்க விரும்பல. இந்த வீட்டை விட்டு போயிடு. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. உன் கையில இருந்தா அது உனக்கு உதவியா இருக்கும். புடி. நீ இந்த வீட்டை விட்டு போறத யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகாத. சொல்லாம கொள்ளாம போயிடு. அதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. பாட்டி, என்னால வீட்டை விட்டு போக முடியாது. செய்யறதே செஞ்சுட்டு வீட்டை விட்டு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ரேஷ்மா, இந்த கிழவிக்கும் காயத்ரிக்கும் இடையில நடக்கிறத பார்த்தா அவ இந்த குடும்பத்துக்கு தான் ஏதோ மிகப்பெரிய சதைய பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல அவ பணத்தை வாங்கிட்டு போறாளா இல்லையான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அந்த காயத்ரியையும் கிழவியையும் அடிச்சு சேர்ல கட்டி போட்டு விசாரிப்போம். பாட்டி, எனக்கு பணம் காசு எதுவுமே முக்கியம் இல்ல. நான் எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கறது அன்புதான். அந்த அன்பை புரிஞ்சுக்காம என்னை எல்லாரும் தான் காயப்படுத்துறாங்க. ஆனா நீங்க இப்படி காயப்படுத்துவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல பாட்டி. நீங்க இப்படி நடந்துக்கிறதுக்கான முழு காரணமும் எனக்கு புரிஞ்சு போச்சு. என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கான காரணத்தை நான் முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். அது தப்புனா நீங்க சொல்றத நான் கேட்டேன். இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல நான் வச்ச அன்பு உண்மையானது, பாசம் உண்மையானது. ஆனா அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நீ மதிப்பு கொடுக்கல.
என் நெஞ்சு மேல ஏறி மிதிச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. என் தரப்பு நியாயத்தை கேட்காம நான் குற்றவாளின்னு நீங்க முடிவு பண்ணா அது எந்த வகையில நியாயம் பாட்டி? தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது தப்பு. பொய்க்கு மேல பொய் சொல்றது அதை விட பெரிய தப்பு. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. போயிடுன்னு சொல்றீங்களே, என் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி. என்ன புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உன் வாழ்க்கையை நல்லா வாழறதுக்கு உனக்கு ஆதிசங்கரி அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண? வரம் கொடுத்த சாமி தலையிலேயே கை வைக்க நினைக்கிறியே. உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? நீ எதுவும் பேச வேண்டாம். நான் ஆதிசங்கரி வீட்டுல இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் விசுவாசத்தை காட்ட வேண்டியது ஆதிசங்கரிக்கு மட்டும்தான். நீ இடையில வந்தவ, உனக்கு நான் விசுவாசம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. நீ வீட்டை விட்டு போகலன்னா நான் ஆதிசங்கரி கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வரும். பாட்டி 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 போகாதீங்க பாட்டி. பாட்டி நில்லுங்க பாட்டி. ஆதிசங்கரி மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க பாட்டி. பாட்டி என்ன நம்புங்க பாட்டி. ஐயோ, இந்த சகுனிங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எப்படியாவது சமாளிக்கணுமே. என்ன காயத்ரி, நான் இப்ப பேசி கோவப்பட்டதெல்லாம் உண்மை நினைச்சிட்டியா? நான் சும்மா விளையாட்டா பேசினேன். எனக்கு என்ன உன் மேல கோவமா? இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி கண் கலங்குற? சரி, உனக்கு மனசு சரியில்லைன்னா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அப்பதான் உனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். சரி, என் கூட வா வா வா.